நான் அதுக்கு அந்த லீகல் மேக்ஸிகம் என்ன நான் உங்கள் ரசியாக்கள்ன்றதை அதை பார்க்குறோம். இன்றைக்கி வந்து ஒரு லீகல் மேக்ஸிம் பார்க்குறோம். ஜஸ்டிஸ் நாட் ஓன்லி டு பி டன், இட் இஸ் சீம்ஸ் டு பி டன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது என்னென்னா, ஒரு ஜட்ஜு வந்து ஒரு தீர்ப்பு கூறுறாங்க அப்படின்னா அந்த தீர்ப்பு வந்து ஒரு நியாயமானதாக இருக்கணும் அப்படின்றது மட்டும் இல்லை, அது பார்க்குறவங்களுக்கு வந்து ஒரு அது நேர்மையான ஜட்ஜ்மெண்ட்டு தான், அது ஒரு அப்பியரன்ஸ்லேயும் வந்து ஒரு கரெக்டான ஜட்ஜ்மெண்ட்டு தான், அப்படி இருக்கணும். அது மாதிரி உள்ள தீர்ப்பு தான் தீர்ப்பு வழங்குற முறையும் தீர்ப்பும் அது மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறது தான் இந்த ஆடி ஆல்டம் பாட்டம். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கேஸ் வந்து சப்போஸ் இப்போ ஹைகோர்ட்லலாம் ஒரு கேஸை நீங்கள் வாய்தா வருதுன்னு வச்சுக்கிங்களேன், அந்த சம்மந்தப்பட்ட ஆள், அந்த ஜட்ஜுக்கு சம்மந்தப்பட்ட ஆள் அந்த பார்ட்டியில் யாராவது இருந்தாங்கன்னா அப்போ வந்து ஜட்ஜ் என்ன பண்ணாங்க, இது எனக்கு சம்மந்தப்பட்ட விஷயமா இருக்குது, நான் வந்து அதனால் இந்த கேஸை நான் விசாரிக்கக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு அதை வந்து வேறு ஜட்ஜிக்கிட்ட போஸ்ட் பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு ஒரு அட்வொகேட் ப்ராக்டிஸ் பண்ணுறான்னு வைங்களேன். இப்போ அவர் அட்வொகேட்டாக ப்ராக்டிஸ் போது ஒரு கிளைண்ட்டுக்காக ஆஜராகிறாரு. இப்போ அப்புறம் ஜட்ஜ் ஆகிடுறாரு. இப்போ இந்த அதே கிளைண்ட் வந்து வேற ஒரு கேஸ் போடுறாரு, அப்போ அதே ஜட்ஜிக்கிட்ட வருது அப்படின்னா, இப்போ வந்து அந்த ஜட்ஜி இதை பேரை பார்க்குறாரு, பார்த்துட்டு என்ன சொல்லுவார்னா, இது நான் ஏற்கனவே இவருக்கு நான் ஏற்கனவே ஆஜராகிருக்கேன், அட்வொகேட்டாக ஆஜராகிருக்கேன், அதனால் இதில் வந்து நான் வந்து தீர்ப்பு சொன்னால் அது வந்து பார்க்குறதுக்கு ஒரு தீர்ப்பாக இருக்காது. ஜஸ்டிஸ் நாட் ஓன்லி டு பி டன், இட் இஸ் சீம்ஸ் டு பி டன். இப்போ நான் அவனுக்கு வேண்டியப்பட்டவனாக இருக்கிறேன், அதனால் நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி வேறு கோர்ட்டுக்கு மாற்றிடுவாங்க. இது அதே மாதிரி விஷயங்கள் வந்து கேஸ் அவர் ஜட்ஜி கேஸ் நடத்துறது மட்டும் இல்லை, இப்போ வேறு ஏதாவது ரிலேட்டிவ் கேஸ் வந்தது, ஜட்ஜிக்கிட்ட வந்தது, இல்லை வேறு ஏதாவது வேண்டப்பட்டவங்களோட கேஸ் வந்ததுனால ஆட்டோமேட்டிக்காக இந்த வந்து ஜட்ஜி வந்து அவங்க தன்னுடைய இதை தானாக நடத்தாமல் வேறவருக்கு மாற்றிடுவாங்க. இதுதான் அதை வந்து சொல்கிறது ஜஸ்டிஸ் நாட் ஓன்லி டு பி டன், இட் இஸ் சீம்ஸ் டு பி டன். அது மாதிரி உங்கள் சில சமயத்தில் நீங்கள் ஒரு ஏதாவது கோர்ட் கேஸ் வரும்போது ஒரு ஜட்ஜி வந்து அவங்களுக்கு வேண்டப்பட்ட விஷயங்களாக ஏதாவது இருந்ததுன்னா அது ஜட்ஜி ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் பாயிண்ட் அவுட் பண்ணலாம். இந்த பாருங்கள், நீங்கள் வந்து இது வந்து நீங்கள் ஏற்கனவே இது மாதிரி பண்ணுறீங்க, இந்த விஷயங்களில் இவங்களுக்கு நீங்கள் சம்மந்தப்பட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஜட்ஜிக்கிட்ட ஒரு மனுவாக கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கேஸை வந்து வேற ஒரு ஜட்ஜிக்கு மாற்றுவாங்க. நானே சந்தித்த ஒரு வழக்கில் என்ன இருந்ததுன்னா, நான் ஒரு கம்பெனிக்காக ஆஜரானேன். அந்த கம்பெனிக்காக ஆஜராகும் போது பார்த்திங்கன்னா, எனக்கு ஆப்போசிட்டில் ஒரு லாயர் ஒருத்தர் வந்தார். அவர் வந்து பார்த்திங்கன்னா அவர் ரொம்ப பிரபலமான வக்கீல், ஒரு சீனியர் வக்கீல். அவர் வந்து நின்றுட்டு அவர் வந்து பார்த்திங்கன்னா நான் வர்றதுக்கு முன்னாடி நான் எந்த கம்பெனிக்கு ஆஜராகிறேனோ அதே கம்பெனிக்கு அவர் பலகாலமாக ஒரு 10-15 வருஷமாக அந்த கம்பெனிக்கு அட்வொகேட்டாக இருந்திருக்கிறாரு. அந்த கம்பெனியை பற்றி நிறைய விஷயங்கள் அவருக்கு தெரியும். அப்போ அந்த கம்பெனிக்கு எதிரான கேஸில் அவர் எனக்கு கம்பெனிக்கு எதிராக ஆஜராகிறார். அப்போ அவர்கிட்ட இல்லை அந்த கம்பெனியோட சீக்ரெட்ஸு, நிறைய டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ்லாம் அவர்கிட்ட இருக்குது, கேஸ் பேப்பர்ஸ்லாம் அவர்கிட்ட இருக்குது. ஸோ அப்போ வந்து ஆர்பிட்ரேஷன் கேஸில் ஆடுறும் போது நான் வந்து ஒரு பெட்டிஷன் ஃபைல் பண்ணேன். இதை பாருங்கள், நீங்கள் ஏற்கனவே வந்து இந்த கம்பெனிக்கு இவ்வளோ நேரம் ஆஜராகிருக்கீங்க, இப்போ இந்த கம்பெனிக்கு எதிராக நீங்கள் ஆஜராகிறது இட் இஸ் ஜஸ்டிஸ் நாட் ஓன்லி டு பி டன், இட் இஸ் சீம்ஸ் டு பி டன்ற பிரின்சிபலுக்கு வயலேஷனாக இருக்குது. இது வந்து நீங்கள் வந்து ஒரு கிளைண்ட்டினுடைய ஒரு அட்வொகேட்டோடைய நெறிமுறையை நீங்கள் மாறுறீங்க. எந்த கிளைண்ட்டுக்காக நீங்கள் எத்தனை வருஷம் ஆஜராகிறீங்களோ அதுக்கு எதிரான அவங்க ஆஜராகிருக்கீங்க, அது வந்து வரைமுறை தவறான இருக்குது. ஒன்று நீங்கள் அந்த வக்கீல் இந்த கேஸ்லேருந்து விலகிக்கணும், அப்படி இல்லைன்னா ஐ வில் மேக் எ கம்ப்ளைண்ட் டு பார் கவுன்சில் அப்படின்னு சொல்லி ஒரு மனு போட்டேன். அதை விசாரித்த ஜட்ஜி வந்து உடனே சொல்லிட்டாங்க, அவர்கிட்ட அட்வைஸ் பண்ணிட்டாங்க, தேவையில்லாமல் காம்ப்ளிகேட் பண்ணாதீங்க, உங்கள் வக்காலத்தை வித்ரா பண்ணிவிட்டு வேற ஒரு வக்கீலை வச்சு நடத்துங்கன்னு சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு கேஸ். ஸோ இந்த பிரின்சிபல் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, ஜஸ்டிஸ் நாட் ஓன்லி டு பி டன், இட் இஸ் சீம்ஸ் டு பி டன் அப்படின்ற ஒரு பிரின்சிபலை ஃபாலோ பண்ணி என்னென்ன விஷயங்களில் நம்ம பயன்படுத்திக்கலாம், அல்லது என்னென்ன விஷயங்கள் இது மாதிரி நடக்குதுன்றதை நீங்கள் தெரிஞ்சுங்க. இந்த வீடியோ இந்த பற்றி எப்படி இருக்குது, உங்களுக்கு அதுலேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்கிறத பற்றி கமெண்ட்ஸில் குறிப்பிடுங்க. தொடர்ந்து என்னோடய வீடியோ பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் நான் இருக்கேன், ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும். நன்றி, வணக்கம்.